ஹாய்! இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம கொலீக்ஸ் ஒருத்தவங்களுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் ரிசீவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ, அதில என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத தான் டீட்டெயிலா இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் ஷேர் பண்றேன். அதிலயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு என்ன மாரியான நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெர்சனுக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரூட்னி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஜிஎஸ்டிஆர் 7 பேஸ் பண்ணி ஜிஎஸ்டிஆர் 7 பேஸ் பண்ணி ஒரு ஸ்க்ரூட்னி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ, ஆக்சுவலா இவங்களுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஜிஎஸ்டிஆர் 3பி அதெல்லாம் காம்போசிஷன் ஸ்கீம் இந்த படி பார்த்தீங்கன்னா, அவங்க டர்ன் ஓவர் 5,50,000 ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டிஆர் 7 மூலியமா அதாவது டாக்ஸ் டிடக்ஷன் மூலியமா பார்த்தீங்கன்னா, 7,41,000 கிட்ட அவங்களுக்கு டிடிஎஸ் டிடக்ட் ஆகி வந்திருக்கு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா, இப்ப ஆக்சுவல் டர்ன் ஓவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7,41,000 தான் இவங்களோட ஆக்சுவல் டர்ன் ஓவரா இருக்கும். ஏன்னா டிடிஎஸ் கட் பண்ணும்போது அவங்க ஆக்சுவல் பேமெண்ட்ஸ் வச்சு தான் கரெக்ட்டா தான் டிடக்ட் பண்ணுவாங்க. பட் இவங்க பார்த்தீங்கன்னா, டர்ன் ஓவர் கம்மியா டிடக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான பேமெண்ட்டும் பண்ண சொல்லி இப்ப நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்தர் இட் இஸ் ரிக்வெஸ்டட் டு சப்மிட் த சேல் அண்ட் பர்ச்சேஸ் இன்வாய்ஸ், பேலன்ஸ் ஷீட், பி&எல், 11th annexure அண்ட் 26 ஏஎஸ் ஃபார் ஃபினான்ஷியல் 21-22. ஸோ 21-22ஓட பர்ச்சேஸ் சேல்ஸ் இன்வாய்ஸ் பிளஸ் பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் பேலன்ஸ் ஷீட் வித் பி&எல். ஏன்னா பி&எல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நம்ம இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது ரிப்போர்ட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்ற போது உங்களுக்கு இப்போ நீங்க பி&எல்ல எவ்வளோ காமிச்சிருக்கீங்க சேல்ஸ் அந்த இன்கம் அந்த ஜிஎஸ்டியில் டேர்ன் ஓவர் எவ்வளோ ரிப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத காஸ்ட் வெரிஃபை பண்ணுவாங்க. இன்கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஜிஎஸ்டியில் 5 லேக்ஸ் தான் காமிச்சிருக்கீங்க அப்படின்னும் போது, நீங்கள் ஆனால் பட் பி&எல்ல அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆகல இன்கம் டேக்ஸில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஒரு 10 லேக்ஸ் காட்டிருக்கீங்க அப்படின்னும்போது, மீதி இந்த 5 லேக்ஸ்க்கு டிஃபரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்பல்சரி ஜிஎஸ்டி நீங்க பே பண்ணணும் அப்படின்ற இத கம்பல்சரி கொண்டு வருவாங்க. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. பிளஸ் பெனால்டீஸும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போடுவாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நீங்க இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்றீங்க அப்படின்னும்போது, இன்கம் டேக்ஸும் பிளஸ் ஜிஎஸ்டியும் பார்த்தீங்கன்னா, ஈக்குவலா இருக்கணும். எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆகணும். இன்கேஸ் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. லைக் இன்கம் ஃப்ரம் எஸ்பி அதாவது இன்ட்ரெஸ்ட் சேவிங்ஸ் அக்கவுண்ட்லேருந்து வருது. எஃப்டி இன்ட்ரெஸ்ட்டு இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பாதிப்பு ஆகாது. பட் இது இல்லாம நீங்க ஏதோ ரெண்ட் ரிசீவ் பண்றீங்க. அந்த மாரி ஜிஎஸ்டி வச்சுட்டு நீங்க ரெண்ட் ஒரு ரிஜிஸ்டர்ட் பெர்சன் விட்டுருக்கீங்க அப்படின்னு நம்ம ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணனா பிரச்சனையாகும். ஸோ இந்த பிரச்சனைஸ்லாம் இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாம உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 26 ஏஎஸ் கேட்பாங்க. இனிமேட்ல பார்த்தீங்கன்னா ஏஎஸ் கேட்பாங்க. டிஎஸ் கேட்பாங்க. ஸோ இந்த 3 டாக்குமெண்ட்டும் கேட்பாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஏஎஸ்லயே கண்டுபிடிச்சுருவாங்க. என்னென்ன விதமான இன்கம்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஸோ எதெல்லாம் உங்களுக்கு அதுல நோட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எதெல்லாம் டாக்ஸபிள் இன்கமா இருக்கு. ஸோ இது எதெல்லாம் நம்ம ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்றத நோட் பண்ணுவாங்க. ஸோ இப்ப ரீசென்ட் கேஸ்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. பட் இன்கம் டாக்ஸ்ல என்ன இருக்கும்னா, இப்ப சாதாரணமா இப்போ லோன் போறாங்க பெர்சன் பார்த்தீங்கன்னா, அவங்களோட டர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா 30 லேக்ஸ், 40 லேக்ஸ், 41 லேக்ஸ், 42 லேக்ஸ் கிட்ட காமிச்சிருப்பாங்க. ஆ அப்பதான் லோன் எலிஜிபிலிட்டி கிடைக்கும் அப்படின்ற பட்சத்துல காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாரி காட்டுறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, இப்ப இன்கம் டாக்ஸ் மூலியமா ஜிஎஸ்டிக்கு ரிப்போர்ட் இன்கம் டாக்ஸ் மூலியமா ஜிஎஸ்டிக்கு ரிப்போர்ட் சென்ட் பண்றாங்க. ஸோ யார் யாரெல்லாம் 40 லேக்ஸ் ஆர் 41 லேக்ஸ் கிட்ட மேல அதாவது இன்கேஸ் பிசினஸ்லாம் நீங்க 40 லேக்ஸ், 41 லேக்ஸ் மேல காமிச்சிருக்கீங்களோ, அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல ஜிஎஸ்டிலேருந்து நோட்டீஸ் வரதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. இன்கேஸ் சர்வீசஸா நீங்க 20 லேக்ஸ்க்கு மேல நீங்க ஜிஎஸ்டில இன்கம் டாக்ஸ்ல டர்ன் ஓவரா ரிப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. 21 லேக்ஸ் ஆர் 22 லேக்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, நீங்களும் கம்பல்சரி ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற மாரி கம்பல்சரி கொண்டு வந்துருவாங்க. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா, யுபிஐ பேமெண்ட். ஸோ யுபிஐ பேமெண்ட் பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய விதமான பேமெண்ட் இருக்கு. ராசோ பே இருக்கு, ஃபோன் பே இருக்கு, கூகுள் பே இருக்கு, பேடிஎம் இருக்கு. ஸோ இந்த மாரி நெறைய விதமான அ பேடிஎம், யுபிஐ ஆப்ஸ் இருக்கு. ஸோ இந்த யுபிஐ ஆப்ஸ் மூலியமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, 20 லேக்ஸ்
இல்லன்னா 40 லேக்ஸ் வந்து கிராஸ் ஆயிடுச்சுன்னா, கம்பல்சரி உங்களுக்கு வந்து இனிமேட்ல வந்து நோட்டீஸ் வந்து அனுப்புவாங்க. ஏன்னா, இந்த யுபிஐ மிஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிசினஸா மட்டும் தான் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபோன்பே மிஷின் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸா மட்டும் தான் உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணி குடுப்பாங்க. ஸோ இதில வர எல்லா டிரான்சாக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிசினஸா மட்டும் தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இது வந்து இண்டிவிஜுவலா வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த டைம்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பிசினஸா இருக்கும்போது உங்களுக்கு 20 லேக்ஸ்க்கு மேல போச்சுன்னா, சர்வீஸ் பிசினஸ் பண்றீங்கன்னா, நீங்க ஜிஎஸ்டி எடுத்துக்கணும். ஏன் எடுக்கல? அப்படின்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க. இன்கேஸ் 40 ஒரு 42, 43 லேக்ஸ்க்கு மேல போயிடுச்சுன்னா, இது வந்து நீங்க ஒரு ட்ரேடிங் பிசினஸோ ஏதோ பிசினஸ் பண்றீங்க. 40 லேக்ஸ் டர்ன் ஓவர் தாண்டிருச்சு. ஸோ நீங்க ஏன் ஜிஎஸ்டி எடுக்கலன்னு சொல்லி வாலண்டரியா உங்கள ஜிஎஸ்டி எடுக்க வச்சு, அதுக்கான ஜிஎஸ்டி பேமெண்ட்ஸும் வந்து கம்பல்சரி பண்ண வைப்பாங்க. ஸோ 3வது வந்து பார்த்தீங்கன்னா, டோன்ட் ரிப்போர்ட் ஐடிஆர் ஃபார் லோன் பர்ப்பஸ் மோர் தென் 20 லேக்ஸ் ஆர் 40 லேக்ஸ். ஸோ இப்போ லோன் பெர்சன்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு லோன் அதிகமா டர்ன் ஓவர் காமிச்சா தான் எனக்கு வந்து லோன் செலக்ஷன் ஆகும்னு சொல்லிட்டு, அவங்க பார்த்தீங்கன்னா, இஷ்டத்துக்கு லோன்ஸ்க்கு வந்து டர்ன் ஓவர் வந்து காமிப்பாங்க. ஸோ அந்த மாரி பட்சத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கம்பல்சரி இன்கம் டாக்ஸ்லேருந்து நோட்டீஸ் வரும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸுமே வந்து கிளியரா வந்து இப்போ உங்க பிசினஸ் ரன் பண்றீங்கன்னா, இது எல்லாத்தையுமே வந்து கிளியரா வந்து பார்த்து ரன் பண்ணுங்க. ஐ ஹோப் இது எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். இதே மாரி ரெகுலரா வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்றேன். அதிலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.